கர்ப்ப காலத்துல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்க கூடாது? கர்ப்ப காலம்ன்றது எல்லாருக்குமே நார்மலானது தாங்க. அதனால இந்த ஃபுட்டு சாப்பிடணும், இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஜ், நான்வெஜ் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி பப்பாயா எடுத்துக்கலாமா மேடம் அப்படின்றது கூடாதுன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூவன் ஆர்டிகிள்ஸ் எதுவுமே கிடையாது. எங்க பப்பாயா ஒண்ணுதான் ஃபுட்ல இருக்காங்க, மித்த அது வேண்டாம் அப்படின்னா அதை சாப்பிடாதீங்க, மற்ற ஃபுட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். மேம், இந்த பப்பையா அண்ட் பைனாப்பிள் இது சாப்பிட்டா மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. இது மித்தா எப்படி மேடம்? இது கண்டிப்பா மித்துன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரூவன் ஆர்டிகிள்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட. பப்பாயா, ரா பப்பாயா மெயினா, அதாவது பழுக்காத காயான பப்பாயா சாப்பிடும்போது மிஸ்கேரேஜ் சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரூவன் ஆர்டிகிள்ஸும் கிடையாது. ரெண்டாவது பைனாப்பிள் சாப்பிட்றீங்களா, இது ரெண்டுமே ஹீட்னால வருது. அது எல்லாருக்கும் மிஸ்கேரேஜ் ஆகுமா அப்படின்றது கிடையாது. ஸோ வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம்.